Thanks for watching Vaikuntham TV. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 3/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 1:43 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூராடம். இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் பூராடம் தான். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி என்ற செயலில்தான் முன்னேற்றம் தொடங்குகிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருளொன்று அல்லது களவு போன பொருளொன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியாளனை விட தோல்வியடைந்தவன் பலவீனமானவன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். ஹோட்டல் சம்பந்தப்பட்ட அல்லது வெளியூர் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லது என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பாதைக்கு முட்டுக்கட்டை அலட்சியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க அதிகார நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்தவங்க ஆலோசனை இல்லாமல், அடுத்தவங்க தயவு இல்லாமல் சொந்த காலில் முன்னேறக்கூடிய தகுதிகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவன சுவாமி சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும். அதாவது உங்களுடைய அன்பான பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானத்தை கூட அனுபவமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகலும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தனக்கான தகுதியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வெக்காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும். உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் கொண்டாடக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்பத்தை உருவாக்கினால்தான் வெற்றியை தனதாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும். அதாவது தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தேவையில்லாத தொல்லைகளும் மறைமுக தொந்தரவுகளும் தானாகவே விலகும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயங்கியவர் வென்றதும் இல்லை, துணிந்தவர் தோற்றதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க கொடி மரத்து விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BH. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும். சொந்த பூர்வீக ஊருக்கு, அதாவது பிறந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய, குடும்பத்தோடு சென்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அல்லது பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராடும் வரை வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் வென்றபின் விடாமுயற்சி என்று சொல்வார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க காஞ்சி காமாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நல்ல சூழல்கள் நாடி வரும். கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் துரோகிகள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும், சந்தோஷமான நிகழ்வுகள் அமையும், சாதகமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவே மருந்து என்பதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க குலம் காக்கும் கோ மாதாவை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும், பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புத்திர யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொதுவாகவே கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத புகழ்ச்சி மறைமுகமான இகழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. Thanks for watching Vaikuntham TV.